உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா அம்மா எனக்கு என்னவோ ஆக்சிடென்டா இருக்குன்னு தோணலம்மா. அப்படின்னா என்ன காவேரி அத்தை குஷியை கிட்னாப் பண்ண முயற்சி பண்ணிருக்காங்கன்னா அப்ப குஷியோட ஆக்சிடென்ட்டையும் அவங்க பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குல்ல? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு ராதா. நாம தாமினி கிட்ட சேலஞ்ச் பண்ணோம்ல, நாங்க இந்த போட்டியில கலந்துப்போம். புத்தகத்தை அச்சடிச்சு அதை நாங்க வெளியிடவும் செய்வோம். அண்ட் என்னைக்கு நாம அந்த காம்படிஷனுடைய சேலஞ்சுக்காக 5 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டணும்ல, அதை நம்ம கட்டுவோன்னு தாமினி சுத்தமா எதிர்பார்க்கல. அவ கடுப்பாயிட்டா. நேத்து நீ தானே சொல்லிட்டு இருந்த இவ்ளோ பணத்தை எங்களால அரேஞ்ச் பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டம்னு. அப்புறம் எப்படி இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சது? என்னைக்கு நாம அதிகமா சந்தோஷமா இருந்தோமோ அன்னைக்கு அவ ரொம்ப ரொம்ப கோவத்துல இருந்தா. அவளோட கோவத்துல நம்மள பழி வாங்கணும்னு நினைச்சு நம்ம குஷி மேல காரை ஏத்தி ஒருவேளை அவ அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருந்தா அந்த கடவுள் மேல ஆணையா சொல்றேன், நான் அவளை விடவே மாட்டேன். அம்மா அவதான் பண்ணிருக்காமா. அவங்க 2 பேரும் என்னெல்லாம் பண்ணுவாங்க, எவ்வளவு கீழ்த்தரமா போவாங்கன்னு தெரியும்ல. தப்பே பண்ணாத ராதாவை தூக்கு மேடை வரைக்கும் அனுப்புனவ. நம்ம கிட்ட இருந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ், பணம், வீடு எல்லாத்தையும் பறிச்சவ அவ. அம்மா ராதா சொல்றது கரெக்ட் தான். அவங்க 2 பேரும் சுத்தமா மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. ஸ்கூல் பக்கத்துல அவ்வளவு வேகமா யாருமா காரை ஓட்டுவாங்க? தாமினியால அந்த தோல்வியை தாங்கிக்க முடியல. அதனாலதான் அவ அப்படி ஒரு வேலையை பண்ணிருக்கா. விடமாட்டம் அவள, அவங்க 2 பேரையுமே. நீ சொல்றது கரெக்ட் மோகன். இது எல்லாமே அந்த தாமினியோட வேலையா தான் இருக்கும். அவளை நான் சும்மா விட மாட்டேன். அம்மா, எனக்கு மோகன் ஐயாவோட நம்பிக்கையில நம்பிக்கை இருக்கு. ஒரு தடவை யோசிச்சு பாருங்கம்மா. கவனமா யோசிச்சோன்னா எல்லாமே தெளிவா இருக்கு. இது எல்லாத்தையும் அந்த தாமினி அக்கா தான் பண்ணியிருக்காங்க. இப்ப நேரம் வந்துடுச்சு. தாமினி அக்கா காவிரி பெரியம்மாவோட கணக்கை இதோட நம்ம முடிச்சிடலாம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.